பாப்பா இங்க வா. என்னது அது? ஸ்கூலுக்கு போலையா நீ? ஏன் ஸ்கூலுக்கு போவியா மாட்டியா? அம்மா கூட்டிட்டு வா உங்க அம்மாவை. நான் பேசுற புரியுமா? யார் உங்க பொண்ணா? இந்த மலையில செருப்பு கூட இல்லாம இப்படி ஊக்குவித்துட்டு இருக்கு. ஏன் ஸ்கூலுக்கு அனுப்பலையா? ஸ்கூலுக்கு போறாளா? நீங்க கஷ்டப்படுறீங்க, ரைட், ஓகே. உங்களோட கஷ்டம் உங்களோட போனமா போக கூடாதா? பஸ் ஸ்டாண்ட் எப்படி அந்த படிக்கிற பிள்ளைல பஸ் ஸ்டாண்டுக்கு நீங்க கூட்டிகிட்டே வரக்கூடாது. உங்களுக்கு பொழப்பது நீங்க சொல்லிட்டீங்க, அதனால சாப்பிட முடியும்னு சொல்லிட்டீங்க. ஆனா உள்ள பாவம் தானே. அதுக்கு என்ன இவர விளையாட்டு பிள்ளை, அதுக்கு என்ன செய்யறன்னு கூட தெரியல. உனக்கு படிப்பு தான் முக்கியம், இது முக்கியம் இல்ல. படிச்சனா என்னைய மாதிரி கஷ்டப்பட தேவையில்ல அப்படின்னு நீங்க சொல்லி வளர்க்கணும். உங்களுக்கு புரியுதா என்ன சொல்றேன்? சொல்லுங்க. ஊசி பாசி நீங்க விக்கலாம். 2 நாள் மட்டும் வியாபாரம் பார்க்க, 2 லீவு நாள்ல மட்டும் வியாபாரம் பார்க்க கூடாது. அது கூட கூட்டிட்டு வராதிங்க. அவங்க மனசுல காசை பார்த்தா என்ன தோணும்னா, சரி நம்மள்கிட்ட காசு இருக்கு, நம்ம அதனால ஸ்கூலுக்கு போவேனா, இந்த மாதிரி நம்மளும் வியாபாரம் பார்ப்போம் அவங்க மைண்ட்ல தோணிரும். அவங்கள படிக்க சொல்லுங்க. லீவு நாள் அன்னைக்கு நீ வீட்டில் உட்காந்து படி அப்படின்னு சொல்லுங்க, அவங்க படிச்சிருவாங்க. நீ அம்மா மாதிரி கஷ்டப்படணுமா இல்ல நல்லா இருக்கணுமா? நல்லா இருக்கணும்ல. அதனால இங்க ஊசி பாசி இந்த ஊக்கெல்லாம் விற்க வரக்கூடாது. உங்களுக்கு ஏதாவது கஷ்டம்னா சொல்ல, அண்ணன் உனக்கு உதவி பண்றேன். அண்ணன் நல்லதுக்கு தான் சொல்றேன். அண்ணன் நீ கஷ்டப்படுறதுக்காக நீங்களும் மன்னிச்சுக்கோங்க, அவங்க நல்லதுக்காக தான் சொல்றேன். படி முக்கியம்னு உங்களுக்கே தெரியுதுல. அப்ப இந்த இதுக்கு இனிமே கூட்டிட்டு வராங்க. அது மழை நேரத்துல செருப்பு கூட இல்லாம பாவங்க வருங்க. ஏதாவது தேவைன்னா கேளுங்க, நான் வாங்கி தரேன். அவளை படிக்க வைங்க. நான் ஏதாவது அதுக்கு நான் உதவி பண்றேன். சரியா? அவளுக்கு எப்போ படிக்கிறதுக்கு என்ன உதவினாலும் என் நம்பர் தர வச்சுக்கோங்க. எப்ப அவ படிக்கிறதுக்கு என்ன உதவினாலுமே நீங்க உரிமையா என்கிட்ட கேளுங்க, நான் உதவி பண்றேன். ஸ்கூலுக்கு அனுப்பாம இருக்க, ஸ்கூலுக்கு நீ அந்த ஸ்கூல்ல போய் டிசி கேளுங்க, நான் சேர்த்து விடுறேன் ஸ்கூல்ல. நீங்க ஊக்குவிக்க நீங்க கூட்டு வரக்கூடாது. அதுக்கு என்ன செலவானா பரவாயில்ல, பழைய ஊர்ல போய் அந்த டிசியை வாங்கிட்டு வாங்க. என் நம்பர் தர, நீங்க இங்கேயே தான் இருப்பீங்க. உங்களை அடிக்கடி பாக்குறேன், இந்த பாப்பாவை பாக்குறேன். அதனால தான் நீங்க நிப்பாட்டி பேசுறேன். அவளை ஸ்கூல்ல சேர்த்து விடுறோம். சரியா? நான் பொறுப்பு அதுக்கு. நீங்க வாங்கிட்டு வந்து கேட்டீங்கன்னா நான் செய்வேன். மல்லிகை ஜாமான் வாங்கி தரேன். நீங்க வீட்டுக்கு மல்லிகை சாப்பாட்டுக்கு தானே கஷ்டப்பட்டு விற்கிறேங்கிறீங்க. மல்லிகை ஜாமான் நான் பணமா தரல, மல்லிகை ஜாமான் வாங்கி தரேன். அதே மாதிரி இப்ப ஸ்கூலுக்கு என்ன செலவாகும் சொல்லுவாங்க, ஊருக்கு போயிட்டு வர்றதுக்கு எல்லாமே நான் பொறுப்பேற்றுக்கிறேன். சாமான்லாம் இதுல இருக்கு. சரியா? எல்லாமே இருக்கு இதுல. சாப்பிடுங்க. இது வந்து அவ ஸ்கூலுக்கு நீங்க அனுப்புறீங்கன்னு சொன்னனால நான் இதை வாங்கி தரேன். சரியா? நம்ம செருப்பு வாங்கி தரேன். செருப்பு இல்லாம இப்பெல்லாம் எங்கேயும் போ, சின்ன பிள்ளைங்க செருப்பு இல்லாம எங்கேயும் போக கூடாது. என்ன வடை பலகாரம் என்ன வேணும்? என்ன வேணுமோ வாங்கிக்கோங்க. இந்த அக்காவுக்கு ஒரு செருப்பு கொடுங்க. அப்படியே கரெக்டா இருக்காக்கா? செருப்பு போட்டு தான் போகணும். எங்க போனாலும் செருப்பு போட்டு தான் போகணும், செருப்பு போட்டு தான் வரணும். சரியா? ட்ரெஸ் நான் வரப்ப நான் உனக்கு வாங்கிட்டு வந்து தந்துடுறேன். ட்ரெஸ்ஸும் ஓகேவா? இதுல பணம் இருக்கு. இந்த பணம் வந்து நீங்க அங்க பாருங்க, அவ்வளவு ஸ்கூல் அங்க ஊருக்கு போய் அந்த டிசி இதெல்லாம் வாங்கிட்டு வந்து இது பண்றதுக்கு. சரியா?